கர்த்தருக்கு சோத்திரம். விசுவாசத்தினால் ஏற்படும் சில நன்மைகள். விசுவாசத்தினால் ரட்சிப்பு கிடைக்கும். நம்ம விசுவாசத்தால், ஏசப்பாவுடைய விசுவாசத்தால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். விசுவாசத்தினால் இருதயம் சுத்தமாகும். நம்மளுடைய இருதயம் ஏசப்பா எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ நம்ம விசுவாசத்தால் நம்ம இருதயம் சுத்தமாகும். விசுவாசத்தினால் நம்மளாம் நீதிமானமாக்கப்படுவோம். ரோமர் 3:28 சொல்கிறாங்க, விசுவாசத்தினால் நீதிமான்களாக ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறாங்க. விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடலாம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடலாம். காலா 3:26 சொல்கிற மாதிரி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக மாறுவோம். விசுவாசத்தினால் கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவார். நம்ம எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோம்.